ஈரோடு மாவட்ட கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கொள்முதல் நிலையங்களில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரவிவர்மா வழங்க கேட்கலாம். ரவிவர்மா, தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோபிச்செட்டிப்பாளையம், கருங்கரடு, புதுக்கரைப்புதூர் பகுதியில் நேற்று இரவு பெய்த மழையால் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கொள்முதல் செய்ய கொண்டு வந்த நெல்லை ஒரு மாதமாகியும் கொள்முதல் செய்ய முடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தரப்பள்ளி பாசன பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெல் அறுவடை செய்து நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கருங்கரடு, புதுக்கரைப்புதூர், மேர்வாணி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் முழுவதுமாக மழையில் நனைந்து முளைத்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேலும் அறுவடை செய்து கொள்முதல் செய்ய கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் நனைந்து முளைத்து விடுவதால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் பாதுகாப்பு செய்ய போதிய அளவு தார்பாய்கள் வழங்காததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும், கொள்முதல் செய்ய கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவிவர்மா.